இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸில் ரொம்ப பிகினராக இருக்கீங்க. இப்போ தான் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மாதிரியான மேக்ஸ் வர எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 150 நாளை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வெரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் உங்களால் வந்து மேக்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற எல்லா டாபிக்ஸுமே ஆட் பண்ணி அண்ட் பர்சன்டேஜ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அரித்தமெட்டிக் எல்லா டாப்பிக்கும் அண்ட் அட்வான்ஸ்லையுமே எல்லா டாபிக்ஸையுமே வச்சு ஒரு 150 நாளை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஹோல் மேக்ஸையுமே லேர்ன் பண்ணிக்க முடியும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈவன் என்னோட டைம் டேபிள் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டாப்பிக்காக லேர்ன் பண்ணிட்டே போனோம்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரித்தமெட்டிக்கில் ஒரு 15 டாபிக் இருக்குன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டாபிக் முடிச்சுட்டு ஒரு 4வது டாபிக் போனால் ஃபர்ஸ்ட் டாபிக் மறந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 டாபிக் போனால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 5 டாபிக் மறந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம நம்ம அரித்தமெட்டிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே அட்வான்ஸ்க்கு போனோம் அப்படின்னா, அட்வான்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அரித்தமெட்டிக்லாம் நியூவாக இருக்கும். கொஷின்ஸ் படித்து பார்த்தா ஆன்சர் பண்ணவே முடியாது, எப்படி அப்ரோச் பண்ணுன்றதே மறந்துருப்போம். ஒன்ஸ் நம்ம அரித்தமெட்டிக் வந்து அட்வான்ஸ் மறந்துடும். ஸோ இப்படி ரெண்டுமே இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ஒரு பிகினராக இருக்காங்க, இப்போ தான் புதுசாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 150 நாள்லையுமே வந்து எப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பராக டைம் டேபிள் போடுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் எப்போ வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், நான் எவ்வளோ நேரத்தை மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நிறைய வெயிட்டேஜ் டாபிக் இருக்கும். இப்போ வந்து பர்சன்டேஜ்னு எடுத்தால் அது எத்தனை நாளைக்கு படித்தா அந்த ஹோல் பர்சன்டேஜை முடிக்க முடியும். பர்சன்டேஜ்லாம் வந்து பெரிய டாபிக். இப்போ நம்ம வந்து ஒரு ஆவரேஜ்னு பார்த்தா அதுவும் வந்து பர்சன்டேஜை விட கொஞ்சம் கம்மியான டாபிக் தான். சில சிம்பிள் டாபிக்ஸ்லாம் இருக்கும், சில பெரிய டாபிக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் பெரிய டாபிக்ஸ், இதெல்லாம் சின்ன டாபிக்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்காது, இது கொஞ்சம் டைம் தான். ஆனால் இப்போ பெரிய டாப்பிக்காக இருந்தால் நிறைய டைம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு. ஸோ இதை வச்சு நான் ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணியிருக்கேன். எல்லா டாபிக்ஸுமே ரிவிஷனுக்கு ப்ராப்பரான டைம் கொடுத்துருக்கேன். எப்போலாம் வந்து சம்ஸ் போட்டு பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு ப்ராப்பராக டைம் டேபிள் நானே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours எடுத்துச்சு. நான் வந்து நேற்று நைட்டு உட்காந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு தான் தூங்கினேன். கிட்டத்தட்ட 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு தூங்குறதுக்கே. ஸோ அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டைம் டேபிள் கேட்டிங்க. அதுவும் இல்லாமல் மேக்ஸில் வந்து நிறைய பேர் வீக்குன்னு சொல்லுவீங்க. நமக்கு ஒரு ப்ராப்பரான இப்போ இவ்வளோ தூரத்துக்குள்ளே நான் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் டைம் டேபிளே இல்லாமல் படிக்கும்போது எனக்குன்னு ஒரு கோலே இருக்காது, நான் இதை செட் பண்ணியிருக்கேன் நான் இல்லையா அப்படின்ற ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 daysக்குள்ளே ஒரு டாபிக் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 10 daysல ஃபுல் டாபிக் முடிக்கலனாலும் நீங்கள் பாதியாவது முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டைம் டேபிள் போட்டிருக்கீங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு பிரெயினுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த டைம் டேபிள் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். அதுவும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால், நிறைய பேர் வீக்காக இருக்கேன் மேக்ஸ், நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கேன் சிலபஸை, ஆனால் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே எனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் மேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாமுக்கு மேக்ஸில் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே இது அப்ளிகபிள் தான். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு லேக் ஆகிற இடம் என்ன அப்படின்னா டைம் டேபிள். இப்போ வந்து ஒரு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் நான் பிகினர், காலேஜ் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் ஒரு மேக்ஸோட சிலபஸை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ ஆல்ரெடி மேக்ஸில் என்னோட நாலேஜ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கம்மியான டைம் எடுக்கும். இல்லை நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. நான் எதை வச்சு டைம் டேபிள் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு மீடியமான ஒரு இதுதான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியும் இல்லாமல், ரொம்ப வீக்காக இருக்க மாதிரியும் இல்லாமல், ஒரு மீடியமான இருக்க பர்சன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். இப்போ நான் பர்சன்டேஜ் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பிடிஎஃப் அப்படின்றது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், நான் எதுவும் பே பண்ணலாம் சொல்ல போகிறதில்ல, டோன்ட் வரி. இதை நான் இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 5 நாள் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, அந்த 5 நாளில் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்ற பர்சனாக இருந்தால் நீங்கள் அதை இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் குறைச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ அது ஒரு மீடியமான டைம் டேபிளாக மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கே போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் அப்படி மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கும் போது அதிகமும் படுத்திக்கோங்க, இல்லை கம்மியும் படுத்திக்கோங்க. ஆனால் ஒரு ரவுண்டாக 150 days நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் மேக்ஸ் சிலபஸையே முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக நான் வந்து ஒரு
டாபிக் போட்டு அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அன்னைக்கே வந்து இப்போ ஒரு பர்சன்டேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பிகினர், ஓகேவா, இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கிறேன். வெரி பிகினிங்கில் வந்து பர்சன்டேஜை லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்ரிடே வந்து 3 hours ஆர் 4 hours உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. மேக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். 3 hoursனால் ஹோல் டேவே வந்து 3 hours தானே, அப்படி கிடையாது. மேக்ஸுக்கு மட்டும் 3 hours. இதே மாதிரி வேறு சப்ஜெக்ட் படிப்பீங்க இல்லையா, ரீசனிங் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போடுவீங்களா. அதில் மேக்ஸ்க்கான டைம் டேபிள் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ மேக்ஸ்க்கு ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் இன்றைக்கி நான் மேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மேக்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்கணும். அந்த வீடியோஸ் எங்கே பார்க்கணுன்றதுமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை நான் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்க்கணும். பர்சன்டேஜ்னு எடுத்தோம்னா ஒரு 4 days வந்து வீடியோஸ் பார்த்து பேசிக் லேர்ன் பண்ணணும். ஓகேவா, யாராவது ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கறத பார்த்தா தான் நமக்கு புரியும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன கான்செப்ட் படிக்கிறீங்களோ, இன்றைக்கி டே 1 அப்படின்னா டே 1 நான் என்ன கான்செப்ட் படிக்கிறேனோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு 15 to 20 சம்ஸ் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 4 days சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5th day என்ன பண்ணணும், ஒரு 4 daysல நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வச்சுப்போம். இதை 4 நாளைக்கு கொடுக்குறீங்கன்னா நாமும் 12 மணி நேரத்தை நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் ஹோல் பர்சன்டேஜே அட்லீஸ்ட் ஒரு 3/4 லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 5வது நாள்னு வச்சுக்கோங்களேன், 5வது நாள் இருக்க போகிற மீதி எல்லா கான்செப்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிடணும். இப்போ 5 நாளில் நீங்கள் ஹோல் பேசிக் பர்சன்டேஜ்னா என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஒரு நாளும் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 15 மணி நேரத்தை நீங்கள் பர்சன்டேஜே கம்ப்ளீட்டாக பேசிக் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. வெரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 நாளும் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் எடுத்து, இப்போ நீங்கள் ஆர்ஆர்பிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கும் மேக்ஸுக்கு. அந்த புக்கை எடுத்து வச்சு பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த டாபிக் எடுத்து அந்த மீதி இருக்க ஒரு நாளில் அந்த 4 hours 3 hours உங்களுக்கு எப்படி அலாட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹார்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 50 to 60 70 கொஷின் உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஷின்ஸை வந்து போட்டு பார்க்கணும். ஸோ இப்படி தான் நான் டைம் டேபிளில் ஒரு இதுக்கும் இப்போ பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒரு 6 days கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ சின்ன டாபிக் இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 days தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது சின்ன டாபிக், அதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஓகேவா, இப்போ நான் கொடுத்துருக்க டைம் டேபிளில் நீங்கள் அதுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போ நம்ம டைம் டேபிள் கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றத ஒரு 6 daysல முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் அந்த 6 daysல ஒரு 3/4% நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதனால நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அந்த ஒரு 6 நாளுக்கு மேலே என்னால் எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 150 நாளைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months வச்சுக்கலாம். ஓகேவா, சாரி 3 months இல்லை 5 months 5 months வச்சுக்கலாம். அந்த 5 monthsல நீங்கள் அதை முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் 25 நாள் அதிகமாக எடுக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு இதுலேயும் கொஞ்சம் 2 நாள் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகுமே தவிர மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், அந்த டார்கெட்டுக்கு நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோலாவது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஒரு டாப்பிக்குமே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு 3 டாபிக் முடிச்சுட்டு அகைன் ஒரு ரிவிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 டாபிக் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷனுக்கு கரெக்டான டைமை வேறு ஒதுக்கியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 3 டாபிக் முடிச்சிருக்கோம்னா அதுலேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 டாபிக் 2 டாபிக் முடிக்கிறோம்னா அதுக்கப்புறம் ஹோல் கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி 2 days 3 daysன்னு நான் அதுக்கான டைமை செட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் இடையில. அட் த சேம் டைம் நீங்கள் புதுசான டாப்பிக்கையுமே அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிட்டு போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் டேபிள். ஸோ இதை வந்து நான் இப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ பிகினராக இருக்காங்க அப்படின்னா மேக்ஸை வந்து எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரத்தை கொடுக்கணும். இப்போ சின்ன டாப்பிக்காக இருந்தால் நிறைய பேர் நிறைய நேரம் கொடுத்துட்ருப்பீங்க. ஏன்னா அது சின்ன டாபிக் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பெரிய டாபிக் இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய டாபிக். கிட்டத்தட்ட நான் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 8 to 10 days கொடுத்துருக்கேன் பேசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப நிறையவே இருக்கும். நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறன்ற இதில் வந்து பேசிக் லேர்ன் பண்ணாமல் போகக்கூடாது. ஏன்னா பேசிக் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை லேர்ன் பண்ணோம் அப்படின்றனால அட்வான்ஸ் மேக்ஸுக்குலாம் ஒரு 8 days வரைக்கும் கொடுத்துருக்கேன் பேசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அதை விட மேலே எடுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 days வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து அந்த டைம் டேபிளை வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இப்போ நீங்கள் இந்த டேபிள் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க, இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓகே இப்போ நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை இந்த வீடியோ நீங்கள் என்ன 10 days கழிச்சு கூட பார்க்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே நான் அந்த டேட்லாம் ப்ராப்பராக கொடுக்கல. இப்போ வந்து August 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள், August 10 ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் கொடுக்கல. பொதுவாக நீங்கள் எப்போ பார்க்கறதா இருந்தாலுமே எப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு 150 நாளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க ரெகுலராக ஒரு 3 மணி நேரம் 4
4 மணி நேரம் மேக்ஸ்க்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஹோல் சிலபஸையே முடிக்க முடிகிற மாதிரி தான். நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட் டைமாக படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் டேபிளையே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் உங்களால் ஒரு நாளைக்கு மேக்ஸ்க்கு மட்டுமே 4 hours 3 hours கொடுக்க முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 hours மேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 hours நான் எப்படி இது பண்ணணும், அந்த ஒரு டைம் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒரு 5 நாள்னா அதில் ஒரு 2 hours நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நான் இந்த டைம் டேபிள் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு 5 நாளைக்கு வந்து 3 மணி நேரம் அப்படின்னு வச்சோம்னா 15 மணி நேரம் கொடுக்குறீங்க. அப்போது ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இப்போ அந்த 15 மணி நேரத்தை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த டைம் டேபிள் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து யாராலையுமே இது பண்ணவே முடியாது. இப்போ நான் கொடுத்துருக்க இது வந்து நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் சிலபஸ் கவர் பண்ண இதில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 months வரைக்கும் எடுத்துச்சு நான் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு 150 நாள், அதாவது ஒரு 5 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ண முடிகிற மாதிரி கொடுத்துருக்கேன்னா அதில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் முடியும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களை ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பிடிஎஃபோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல பேசிக் லேர்ன் பண்ணணும். அதை வந்து வீடியோவாக லேர்ன் பண்ணணும். யூடியூப் சேனல் என்னென்ன படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெரி வீக்காக இருக்கீங்க மேக்ஸில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது மேக்ஸ் அப்படின்ற பர்சனாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் ஆக்சுவலி இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ்னு போடுங்க, அந்த சேனல் வரும். அந்த சேனல் போய் பிளேலிஸ்ட்டில் எல்லா டாபிக்ஸுமே நான் லைனாக கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்பில். நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் படிக்கணும்னு அந்த ஆர்டர் வைஸாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ சில பேர் வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. எடுத்தோடனே நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக் பர்சன்டேஜ், நெக்ஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அண்ட் ஆவரேஜ். இந்த ஆர்டரில் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் டோன்ட் வரி. அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸை வந்து தேடுறீங்க. பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கா, அந்த பர்சன்டேஜ் வீடியோ எடுங்க. ஃபீல் ஃப்ரீ டு லேர்னில் அந்த பர்சன்டேஜ் வீடியோ எடுத்து ஒரு 6 to 7 வீடியோ கொடுத்துருப்பாங்க. உங்களால் எவ்வளோ நாளைக்கு முடிக்க முடியுது. இப்போ நான் 5 நாள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 daysல நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு வீடியோவும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 2 daysல எல்லா வீடியோஸையும் பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் அந்த வெரி பிகினராக இருக்கீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வீக்லாம் கிடையாது, எனக்கு ஓரளவுக்கு மீடியம் தான், நான் யார் சொல்லி தந்தாலுமே நான் லேர்ன் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சந்துரு மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். சந்துரு மேக்ஸில் வந்து ஓல்டு பிளேலிஸ்ட் நிறைய இருக்கும். அவங்க எஸ்எஸ்சி ரிலேட்டடாகவும் போட்டிருக்காங்க, ஆர்ஆர்பி ரிலேட்டடாகவும் போட்டிருக்காங்க. பொதுவாக நீங்கள் பர்சன்டேஜ்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அப்படின்றத பேசிக் தெரிஞ்சுக்கணுனாலே நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒன்றுத்துக்குமே நீங்கள் இந்த வீடியோஸ் எடுங்க. நான் அந்த இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2 மணி நேரம் வீடியோ பார்க்கணும் அண்ட் கான்செப்ட் நோட் பண்ணணும், சம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது. மீதி ஒரு 1 மணி நேரத்துக்கு இத்தனை சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை அப்படியே அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண முடியல, மறந்து போயிடுது, இப்போ ஆல்ரெடி படித்த டாபிக் இப்போ எடுத்து பார்த்தா மறந்துடுது, இந்த ஒரு எந்த மிஸ்டேக்குமே உங்களுக்கு வராது, ஐ எம் ஷோர். ஓகேவா? இப்போ தமிழ்லன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த 2 சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம் பேசிக்கு. நான் இதை தாண்டி எதை பெஸ்ட்டாக சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன் சேனல்ஸ் வந்து 2 சேனல் இருக்குது. இவங்க 2 பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸை தேடிட்டே இருக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்லேயுமே வந்து பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் ஒரு பர்சன்டேஜில் இருக்க எல்லாமே கவர் ஆயிருமா, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்க எல்லாமே கவர் ஆயிருமானா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஆல்மோஸ்ட் கான்செப்ட் கவர் ஆகிருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நான் இந்த எக்ஸாமுக்கான பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காது, சில கான்செப்ட் இருக்காது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தமிழில் லேர்ன் பண்ணிவிட்டு ஹிந்தி சேனலுக்கு போங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தமிழ் சேனல் சொன்னேன். இதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போங்க. இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, மேக்ஸ்க்கு ஆதித்ய ரஞ்சன் சார்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கங்கன் பிரதாப் சார், 2 பேரில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுங்கள். 2 பேரையும் சூஸ் பண்ணாதீங்க. எனக்கு கான்செப்ட் 2 பேருமே ஒன்றா தான் போட்டிருப்பாங்க. சொல்லித்தர விதம் தான் மாறும். உங்களுக்கு யார் சொல்கிறது புரியுதோ அவங்கள ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதித்ய ரஞ்சன் சாரோடது எல்லா டாபிக்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 7 hours 8 hours கிட்ட. பர்சன்டேஜ்னு எடுத்தால் ஒரு 8 hours வீடியோ இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு எடுத்தால் ஒரு 8 hours 9 hours வீடியோ இருக்கும். ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு 8 hours 9 hours வீடியோ இருக்கும். இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, இப்போ நான் 15 மணி நேரம் கொடுத்துருக்கேன் நான் பர்சன்டேஜ்க்கு. அந்த 15 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 8 hours வந்து அந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவீங்க. மீதி இருக்க ஹார்ஸில் அந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக சம்ம எடுத்து நீங்களே உங்களோட கையால் அதை படித்து பார்த்து அப்ரோச் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு தமிழ் தான் பெஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது 2 ஃபாலோ பண்ணலாங்க. இது முடிச்சுட்டு
உங்களுக்கு இன்னும் உங்களோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அந்த கொடுத்துருக்க அந்த ஒரு 6 டேஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையும் ஹோலாக கவர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் தொடக்கத்திலே கூட எனக்கு அந்தளவுக்கு தமிழில் தான் வேணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இருந்தால் போதும்னா, அவங்க ஹிந்தியில் தான் நடத்துவாங்க, ஆனால் புரியும். அந்த ஷோ பண்ணுவாங்க இல்லையா, சம்ஸை சால்வ் பண்ணுறது, அது வந்து புரியும். அதனால் நீங்கள் அந்த இதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தமிழில் இந்த 2 சேனல், ஹிந்தியில் வந்து இந்த 2 சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹிந்தியில் ஃபாலோ பண்ணுற இந்த 2 சேனல் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சேனல்லே நான் சொல்லுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த டைம் டேபிளை ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்து பேசிக் லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது லேட்டரான கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அதுபடி நீங்கள் வந்து இந்த சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, எனி கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ப்ராப்பரான டைம் டேபிள் மேக் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்கும். இதை நம்ம முன்னாடியே ஒரு கைடன்ஸ் தான் நிறைய பேருக்கு தேவைப்படும். இதை வந்து அவங்க முன்னாடியே கிடைக்கும் போது நிறைய இடத்துல தேடிட்டு எனக்கு டைம் டேபிள் மேக் பண்ண தெரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த பிடிஎஃப் எடுத்து உங்களால் வந்து அந்த சிலபஸை கவர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கோர்ஸில் சேர்ந்தா இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் வந்து சரி ஓகே, இப்போ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், எக்ஸாமோட கைடன்ஸ்லாம் பார்க்கணும், ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடான டவுட்ஸை கூட நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.